வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 வந்திருக்கக்கூடிய ஒரு 2 முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பைல் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 71 டேரக்டர்ஸ்க்கான பைல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி சுமார் 2லேருந்து 3 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் வர போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் நமக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன தடவை மாதிரி இந்த தடவை தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லாயர் தரப்புலேருந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 90% பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு பாசிட்டிவான தகவல் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாயர் தரப்புலேருந்தே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது, ஒரு அதிக எதிர்பார்ப்பில் யாரும் இருக்க வேணாம். ஸோ ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது அது ரொம்பவே ஒரு வருத்தத்தை தான் உண்டாக்குது. அதனோட அடிப்படையில் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவாகவே இருப்போம். பட் ஆனால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளில் நம்ம இருக்க வேணாம். ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நம்பிக்கையோடு இன்றைக்கி கிடச்சிரும், நாளைக்கு கிடச்சிரும், ஒரு 90% சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனோட அடிப்படையில் ஏதாவது ஒரு காரணத்தில் தள்ளி போச்சுன்னா கூட நமக்கு ரொம்பவே ஒரு வருத்தமான சூழ்நிலையில் தான் நம்ம போய் இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். எது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துங்க. ஒரு 90% அவங்க வெளியில் வரத்துக்கு ஒரு பாசிட்டிவான தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அதுபடி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு சில பேர்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைல் கிடச்சிடுச்சு, இதை பற்றி ஏன் யாரும் இந்த நியூஸும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நேரில் பார்க்கக்கூடியவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 71 டேரக்டர்ஸில் ஒரு 10-20 பேருக்கு பார்த்தீங்கன்னா பைல் கொடுத்துட்டா தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையானு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான தகவல். இதுவரையும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பைல் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த 71 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹியரிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தகவல் வந்திருக்குது. நான் விசாரித்தது வரையும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல வதந்திகள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவிட்டு தான் இருக்குது. யாரும் அதை நம்ப வேணாம். ஸோ ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கான அடுத்த முயற்சியையும் எடுக்க போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனல் ஹியரிங்க்கான ஒரு அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இன்னும் அது பார்த்தீங்கன்னா உறுதியாகலை. மேபி இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவங்களே பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலாம். ஸோ நம்ம மைவி3 பற்றி என்னெல்லாம் தகவல் வருதுங்கிறத நானும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கவலைப்பட வேணாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த தகவல் தெரிய வந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கிய மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவே இருப்போம். இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.